புதுச்சேரி காவல்துறையின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் என்ஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் என்ஐடி இயக்குநர் காங்கிரேயர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை, போக்குவரத்து மீறல்கள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்தவொரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய குடிமக்களுக்கு உதவும் வகையில் கரை காவலன் என்னும் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கருகும் பயிர்களுக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும், தண்ணீர் திறந்துவிட ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி, மாநில செயலாளர் டெல்லி பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை ஊராட்சிக்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் சிவஞானபுரத்தில் உள்ள OVS தனியார் மஹாலில் நடைபெற்றது. இம்முகாமை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் துவக்கி வைத்தார். இம்முகாமில் திரளாக கலந்து கொண்ட மக்கள் தங்களுடைய குறைகளை துறைகள் வாரியாக மனுக்கள் மூலம் தெரிவித்தனர். இம்முகாமில் ராமநாதபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தாமரை செல்வி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் யாழினி புஷ்பவள்ளி உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். விண்ணப்பம் செய்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், சட்ட விதிகளின்படி 100 நாள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளின் ரேஷன் அட்டைகளை AAY அட்டைகளாக மாற்றி மாதம் 35 கிலோ ரேஷன் அரிசி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கீதா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 1500 ரூபாய், அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த 2023 மார்ச் மாசம் நிறுத்தினாங்க. புதுசா மனு இதுவரைக்கும் ஒருத்தருக்கு கூட மனு இங்க பென்ஷன் போடல. அப்ப அவங்க இந்த 1.5 வருஷம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வாழ்வாங்க என்ற கேள்வியை நாங்க முன்வைக்க விரும்புறோம். தமிழ்நாடு அரசு உண்மையிலேயே நம்ம முதலமைச்சர் அவர்கள் நாங்க மாற்றுத்திறனாளி துறையை முழுமையா கண்காணிக்கிறார். அவர் தான் பொறுப்பு. ஆனா இதுவரைக்கும் நாங்க வைக்கிற எந்த கோரிக்கையும் தமிழ்நாட்டில சரி பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, செய்யலாம் போகலாம்னு சொல்றாங்களே தவிர முழுமையான நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிக்கு சலுகைகளை உரிமைகளை சேர்றதுக்கு நடவடிக்கை முழுமையை எடுக்கல. அந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம போராட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கோம். இங்க நிறைவேறாத பட்சத்துல அடுத்த கட்டமாக இன்னைக்கு தலைமை என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க சென்னையை நோக்கி வரத்துக்கும் நாங்க தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்றத இங்க பதிவு செய்யறேன். ஏன்னு சொன்னா எங்களுக்கு முழுமையா எங்களுடைய 3 கோரிக்கை 100 நாள் வேலையை கொடுக்கணும், 4 மணி நேரம் வேலை என்பது உத்தரவாதப்படுத்தணும், முழு சம்பளம் கொடுக்கணும், அதே போல AAY கார்டு எல்லா மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கும் கொடுக்கணும். சட்டத்தில் சொல்றத அடிப்படையில இந்த மாவட்டத்தில் ஒரு கார்டு கூட கொடுக்கறதுக்கு இவங்க தயாரா இல்ல, அதை முழுமையா கொடுக்கணும். பென்ஷன் மனு கொடுத்தா எல்லாருக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கிறதுக்கு உத்தரவாதத்தை பண்ணணும் அப்படின்றத நாங்க முன் வச்சு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சின்னாம்பாளையம் பகுதியில் வசிப்பவர் கருணாநிதி. இவர் நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வீட்டிலிருந்து பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை சாலை ஓரத்தில் உள்ள மளிகை கடைக்கு தனது காரில் இறங்கி சாலையை கடந்துள்ளார். அப்போது உடுமலை சாலையில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் நீதிபதி கருணாநிதி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த நீதிபதி கருணாநிதியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே கருணாநிதி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பொள்ளாச்சி காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து நீதிபதி மீது இருசக்கர வாகனத்தை மோதி விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அகரம் பேரூராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி எதிரே பிலிப்ஸ் என்பவர் பேக்கரி கடை மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு அமலதாசன் என்ற இளைஞர் கறி வெட்டி கொடுக்கும் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பிலிப்ஸுக்கும் அமலதாசுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அமலதாசன் வேலையில் இருந்து சென்று விட்டார். இந்நிலையில் குடிபோதையில் இருந்த அமலதாசன் பிலிப்ஸின் பேக்கரிக்குள் அரிவாளுடன் புகுந்து பிலிப்ஸை 2 கைகளிலும் வெட்டியுள்ளார்.
இதில் காயமடைந்த பிலிப்ஸை அருகில் இருந்தவர்கள் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த வேடச்சந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அமலதாசன் அறிவாளால் பிலிப்ஸை வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துறை தலைமையிலான போலீசார் விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 1,20,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருவிக்குளம் ஒன்றியம் கீழ அழகு நாச்சியாபுரம் கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலரின் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைய உள்ள சிமெண்ட் சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 59 ஊராட்சிகளில் உள்ள 648 நபர்களுக்கு ரூபாய் 3.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணி உத்தரவு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன், துணை பெருந்தலைவர் விஜயலட்சுமி, கருணாகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காஞ்சி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் கோகுல கண்ணன், ஒன்றிய கழக செயலாளர் தம்பு, மாவட்ட கவுன்சிலர் மாலதி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை படிவத்தை வழங்கினர். மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் ஹார்விப்பட்டி திருநகர் பகுதிகளில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த விரிவாக்க பணிகள் 70% முடிந்த நிலையில் ஹார்விப்பட்டியில் இருந்து திருநகர் செல்லக்கூடிய சாலையில் அடுத்தடுத்து 3 மின்கம்பங்கள் சாலை ஓரத்தில் மாற்றி அமைக்கப்படாமலே விரிவாக்க பணிகள் நடைபெற்று உள்ளது. இதனால் மதுரையில் இருந்து நெடுஞ்சாலைக்கு செல்லும் வழியில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே விபத்துகள் நடைபெறுவதற்கு முன்பு நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தை மாற்றி அமைக்க மின் வாரியத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் கட்டட கட்டுமான பொருட்களுக்கான கண்காட்சி தாராபுரம் சாலையில் உள்ள வித்யா கார்த்திக் மஹாலில் நாளை தொடங்குகிறது. இந்த கண்காட்சியில் கட்டுமானத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் 300 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. வீடுகளின் முகப்பு கதவு துவங்கி சமையலறை வரை தேவைப்படும் கட்டுமான பொருட்களின் தற்போதைய வரவு வரை கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக கடந்த 25 வருடங்களாக பொதுமக்களுக்கும் பொறியாளர்களுக்கும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கும் அமைப்பு இது. இந்த அமைப்பில் 250 பொறியாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பொறியாளர் அமைப்பின் சங்கங்களின் கூட்டமைப்பில் அங்கீகாரமற்ற அமைப்பாக தாங்கள் திகழ்கிறோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த 25வது வெளிவிழா ஆண்டில் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் எங்களது திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் 19வது கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கன்ஸ்ட்ரோ மகா 2024 அப்படிங்கிற பேரில் ஜூலை 19, 20, 21 மற்றும் 22 ஆகிய 4 நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை திருப்பூர் தாராபுரம் சாலை வித்யா கார்த்திக் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் எட்டயபுரம் காவல் உதவி ஆய்வாளர் நீலகண்டன், தனிப்பிரிவு காவலர் செல்லசாமி தலைமையிலான போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கீழே ஈரால் சர்வீஸ் சாலை வழியாக வந்த ஆந்திரா பதிவெண் கொண்ட டேங்கர் லாரியை போலீசார் நிறுத்தி சோதனை நடத்தினர். அதில் உரிய ஆவணம் இன்றி பயோடீசல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பயோடீசலை கடத்தி வந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராம்பகதூர், தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு செம்புதூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் ஆகிய இருவரையும் கைது செய்து குடிமைப் பொருள் வழங்கல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மாடசாமியிடம் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு ஆடவர் கலைக்கல்லூரி சாலையில் புதிதாக பேருந்து நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 4.75 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நிழற்குடை கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு வாய் பேச முடியாத மனவளர்ச்சி குன்றிய மாணவனை வைத்து ரிப்பன் வெட்டி பேருந்து நிழற்குடை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் தமிழழகன், மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடியில் மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் கூட்டுறவு வங்கியின் கொள்கை மற்றும் கூட்டுறவு வங்கி சார்பில் வழங்கப்படும் கடன் திட்டங்கள், அரசு மானியங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையிலான விழிப்புணர்வு பேரணி மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் மற்றும் மேலாண் இயக்குநர் நடுக்காட்டு ராஜா தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு துவங்கிய இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 7 ஊராட்சிகளில் மக்களை தேடி முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறை தீர்ப்பு முகாம் சோத்து பெரும்பேடு பகுதியில் நடைபெற்றது. சோழவரம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமை துவக்கி வைத்தார். இதில் முதியோர் பென்ஷன், கர்ப்பிணி கால உதவித்தொகை, மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தல், நிலத்திற்கான பட்டா மாறுதல், புதிய மின்னணு அட்டை பெறுதல், மருத்துவ முகாம் போன்ற பல்வேறு பிரச்சினைக்கான தீர்வுகளை உடனடியாக செய்து கொடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட அவல்தார் முனுசாமி தெருவை சேர்ந்த தர்மன், இவர் நேற்று இரவு வழக்கம் போல் பணிகளை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த எத்துராஜ் என்பவருக்கு சொந்தமான மாடுகள் சாலையில் நின்று கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த மாடு தர்மன் மீது மோதியது. நிலை தடுமாறி சாலையின் அருகே இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து தர்மன் வளர்த்த நாய் நீண்ட நேரம் குறைத்ததால் நாயின் சத்தத்தை கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்து பார்த்து உடனடியாக அவரை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதால் இதன் மீது அரசு உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விண்ணப்பித்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளி நல அலுவலரை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் பொருளாளர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். சென்னை வானிலை மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் இன்று 2வது நாளாக தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகுகள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் 280க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விசைப்படகுகள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் மீது 5 கொலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இவர் கடந்த 3ஆம் தேதி குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இவர் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தார். இதனிடையே அவரை கைது செய்ய கர்நாடக போலீசார் சேலம் சிறைக்கு வந்திருப்பதாகவும் அங்கு வைத்து அவரை கைது செய்யவும் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் பரவியது. மேலும் ராதாகிருஷ்ணனின் உறவினர்களும் அங்கு வந்திருந்தனர். அப்போது சிறையில் இருந்து வெளியே வந்த ராதாகிருஷ்ணனை 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றனர். இந்நிலையில் ஒசூர் ராதாகிருஷ்ணனை கைது செய்ய யாரும் வரவில்லை என்பதும் புரளியை கிளப்பிவிட்டு ரவுடியை அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ள சாலை பரபரப்பாக காணப்பட்டது. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மொளசூர் கிராமத்தில் இஸ்லாமியர்கள் கொண்டாடிய தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் மக்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற பஞ்சாய் எனும் கரகத்திற்கு தண்ணீர் ஊற்றி பூமாலை மற்றும் பட்டு துண்டை சாத்தி வேண்டிக் கொண்டனர். பின்னர் அங்குள்ள அல்லாஹ் கோயிலுக்கு கொண்டு வந்து ஃபாத்தியா ஓதி தங்களது உறவினர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். இவ்விழாவை இஸ்லாமியர்கள் கொண்டாடும் போது இந்துக்களும் உடன் இருந்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து கேரள மாநிலம் மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது போடிமெட்டு மலைச்சாலை. மழைக்காலங்களில் இந்த மலைச்சாலையில் அடிக்கடி மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு மற்றும் விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் போடிமெட்டு மலைச்சாலையில் மழை காலங்களில் அடிக்கடி மண் சரிவுகள் ஏற்படும் பகுதிகளில் மீண்டும் மண் சரிவுகள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக 7வது கொண்டை ஊசி வளைவில் உள்ள மண் சரிவு பகுதியில் ஆபத்தான நிலையில் உள்ள பாறைகள் கம்ப்ரசர் இயந்திரங்கள் மூலம் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வருகின்றது.
நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் குந்தா அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கட்லாடா, ஒசாட்டி, தங்காடு தோட்டம், பிக்குளி நீரோடைகளில் வழக்கத்தை விட தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அதன்படி அணைக்கு வினாடிக்கு 300 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. மேலும் குந்தா அணையின் முழு கொள்ளளவான 89 அடியில் தண்ணீர் நிரம்பியது. இதனால் அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று காலை முதல் 2 மதகுகளில் வினாடிக்கு தலா 150 கன அடி என மொத்தமாக 300 கன அடி உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றது. சென்னை ஆர்கே நகர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் மாதாந்திர ஆலோசனைக் கூட்டம் மண்டல அலுவலக மண்டலத்தில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்தும் நடைபெறவுள்ள பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டா ரவி தேஜா கலந்து கொண்டு சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பறிமுதல் செய்து சாலையில் மாடுகளை விடும் உரிமையாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து கருத்தடை மற்றும் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி போட வேண்டும். தொடர் மழை தொடங்குவதற்குள் கால்வாயில் உள்ள குப்பைகளை அகற்றி மழைநீர் எந்த பாதிப்பும் இல்லாமல் செல்லும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மன்ற கூட்டத்தில் திட்டப்பணிகளுக்காக ரூபாய் 8.24 கோடி ஒதுக்கீடு செய்து 85 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்நிலையில் இன்று காலை முதல் ஐந்தருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து குறைந்ததால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். சேலம் மத்திய சிறையில் 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். இவர்களில் சிலர் செல்போனை பயன்படுத்தி வருவதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக கடந்த 3 நாட்களாக சிறை முழுவதும் தொடர்ச்சியாக சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது மண்ணில் புதைத்து வைத்திருந்த 2 பேட்டரி, 2 செல்போன்கள் மீட்கப்பட்டது. வழக்கமாக கைதிகள் பயன்படுத்தும் செல்போன்கள் சிறிய அளவில் இருக்கும். ஆனால் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ள 2 செல்போன்களும் பெரிய அளவு கொண்டது என்பதால் அதனை சிறை வார்டன்கள் கொண்டு வந்து கொடுத்தனரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சிறை வார்டன்கள் இரவு சாப்பாடு நேரம் ஒதுக்கப்படும் போது சிலர் வீட்டுக்கு சென்று சாப்பிடுவது வழக்கம். அவ்வாறு சாப்பிட்டுவிட்டு வருபவர்கள் சிறைக்குள் செல்போனை கொண்டு வந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிறை வார்டன்கள் சிறைக்கு வெளியே சென்று இரவு சாப்பாடு சாப்பிட தடை விதித்து சிறை கண்காணிப்பாளர் வினோத் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 2 நாட்களாக சிறை வார்டன்களை இரவு நேரத்தில் சாப்பாட்டிற்கு வெளியே செல்லவில்லை. மேலும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் நல்லப்ப நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் நரசிம்மன். கூலி தொழிலாளி ஆன இவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனது குறித்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சந்தூர் பிரிவு சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த நபரை நிறுத்தி விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் போச்சம்பள்ளி அடுத்த புளியாண்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பதும் இவர் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் பல இருசக்கர வாகனம் திருட்டு வழக்கில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் நல்லப்ப நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்த நரசிம்மனின் வாகனம் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனம் திருட்டில் ஈடுபட்டு வந்த ராஜாவை கைது செய்த போலீசார் போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை, ஆமணலிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் பஞ்சலிங்க அருவி ஆகியவை முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளன. இங்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் உடுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களாகவே பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. மேலும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதி பஞ்சலிங்க அருவி பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக மிதமானது முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் நிலவி குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகின்றது. 2வது நாளான இன்றும் பனிமூட்டம் அடர்த்தியாக இருப்பதால் குளிரின் தாக்கமும் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு வாகனத்தில் சென்றனர்.
மேலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதல் ஏற்காட்டில் குவிந்து வருகின்றனர். மேலும் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கொட்டும் பணியிலும் படகு சவாரி செய்து மகிழ்ச்சி அடைந்தனர்.